என் அப்பா. அவர் ஒரு மாபெரும் மனிதர். என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கோன்னா அதுக்கு காரணமே என்னோட அப்பா தான். ஒவ்வொரு குழந்தைக்குமே அவங்களுடைய முதல் கதாநாயகன் அவர்களுடைய அப்பா தான். அப்படி தான் எனக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய கதாநாயகன். அவரை பார்த்து நான் பிரமித்து போயிருக்கேன். எங்கள் அப்பா எங்ககிட்ட சொல்லுவார், அடித்ததெல்லாம் கிடையாது எங்களை. என்ன சொல்லுவாருன்னா, அதை பாருப்பா, நீங்கள் படிங்க, இதை படிங்க, அதை படிங்க நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா என்னோட அப்பா தான், அவருடைய அப்பா வந்து படிக்காதவர், காட்டில் மேட்டில் இருந்தவர், பெரிய நிலச்சுவாந்தார், நல்ல தோட்டம் துறவுன்னு இருக்கிறவர். அவருக்கு நான் மகனாக பிறந்தேன். ஆனால் எங்கப்பா வந்து என்னை படின்னுலாம் சொல்ல, ஆனால் நான் தான் படித்தேன். எங்கப்பா படித்தது வந்து SSLC வரைக்கும் தான். அவனுடைய அப்பாவுடைய நேரடி பார்வையில் இருந்த பொழுது அதுக்கப்புறம் வந்து வங்கியில் வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையிலிருந்து படித்து மிகப்பெரிய அதிகாரியாகி அந்த வங்கிக்கே ஒரு மிகப்பெரிய அதிகாரியானார் அவர். அப்போது எங்கள் அப்பா சொல்லுவார், இதுதான்ப்பா முக்கியமானது வாழ்க்கையில், படிப்புங்கிறது தான் முக்கியம். எங்கள் அப்பா படிக்காதவர், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் படித்ததுக்கு மேலே நீங்கள் படித்தாதான் எனக்கு மரியாதை, அதனால் என்ன வேணால் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ நாங்கள் வந்து படித்தோம். நான் வந்து PhD படிக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, ஒவ்வொரு வருடமும் புத்தகங்கள் வாங்கும் பொழுது, எனக்கும் என் தம்பிக்கும் வாங்கும் பொழுது அதே மாதிரி இன்னொரு புத்தகங்களையும் வாங்குவார். 2 அதாவது 4 புத்தகங்கள் இருக்கும் அது மொத்தமாக. என்னப்பா இது 4 பேருக்கு வாங்கியிருக்கீங்க இந்த புத்தகம், நாம் வீட்டில் இருக்குது நானும் தம்பி 2 பேர் தானே அப்படின்னு சொன்னால் அப்பா சொல்லுவார், நம்மக்கிட்ட வந்து தேவைக்கு அளவாகவே கொஞ்சம் காசு இருக்குப்பா, அந்த காசை கொண்டு போய் நம்ம அதில் எதுலேயும் போட்டு ஒரு வியாபாரமோ இல்லை ஒரு முதலீடு பண்ணி இன்னொரு வீடு வாங்குறதெல்லாம் விட ஏழை குழந்தைக்கு எழுத்தறிவித்தோம்னா அந்த குடும்பம் வந்து வாழும், நல்லா வரும், முன்னேறும். அது முக்கியமானது என்னன்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் நான் பண்ணுறது அப்படின்வார். இது வந்து நாங்கள் மறக்கவே முடியாது இன்னைக்கு வரைக்கும். ஆனால் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, நான் வந்து உலகம் பூராவும் போய் படித்து, லண்டனில் போய் இந்தியாவில் படித்து, லண்டனில் படித்து, அமெரிக்காவில் படித்து, சர்வதேச வழக்கறிஞராகி, அதுக்கப்புறம் வந்து திரைப்படத்துறையில் காலூன்றி ஒரு நடிகர், ஒரு இயக்குனராகி, என்னுடைய படங்கள் வந்து 3 தடவை கேன்ஸ் உலக திரைப்பட விழாவில் தொடர்ந்து திரையிடப்பட்டிருக்கிறது. ஆஸ்கர் வரையிலும் என்னுடைய படம் 2014 சென்றடைந்தது. ஆனால் இதெல்லாம் நான் பார்த்து நான் மகிழ்ச்சி அடையும் போது எங்கள் அப்பா இன்னைக்கு இல்லை. அதை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடையலை அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்பா, ஐ மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ அப்பா.